இன்னைக்கு நம்ம ஷோல பார்க்க போற ஃபர்ஸ்ட் முக்கியமான நியூஸ் ஸ்டோரி கேரளா அப்படின்ற ஒரு ஸ்டேட் பத்தினது. கடந்த 10 வருஷமாவே இயற்கையோட சீற்றத்துல வந்து பயங்கரமா பாதிக்கப்பட்ட ஒரு நாடு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 2017ல வந்து ஒக்கி புயலா இருக்கட்டும், 2018ல வந்து கேரளா ஃபிளட்ஸா இருக்கட்டும், 2019ல வந்து புத்தப்பன் மலை சரிவா இருக்கட்டும், 2020ல வந்து முன்னர் மலை சரிவா இருக்கட்டும் சொல்லிட்டு ஃபுல்லா கேரளா ஃபுல்லா ட்ராஜடியா தான் போயிட்டு இருக்கு. சரி ஓகே, கேரளா படமாவது பார்க்கலாம்னு சொல்லிட்டு டிவியில போட்டு அதுல கூட யாராவது ஒருத்தன் பாறை கடியில போய் மாட்டிக்கிட்டு அவனை கயிறு இறக்கி காப்பாற்ற வேண்டிய அந்த சூழ்நிலை தான் இருக்காங்க அந்த நாட்டிலேயே. பட் ஆனா ரீசெண்டா கேரளா வந்து திருப்பி இந்தியா மட்டும் இல்ல இன்டர்நேஷனல் நியூஸ் வந்து எல்லாரும் கேள்விப்பட்டாங்க. அதுக்கான காரணம் தான் கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் ஜூலை 30ஆம் தேதி அதிகாலையில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது. அங்கு பெய்து வந்த கனமழையின் காரணமாக மேப்பாடி, சூரல்மலை, முண்டக்கை ஆகிய இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மேலும் பலர் சிக்கி இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இது வரைக்கும் 360 பேர் வந்து இறந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன், இது வந்து வேநாடு நிலச்சரிவு பத்தின ஒரு பதிவு கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற எல்லா நியூஸுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை நீங்க அமித்ஷாவா இருந்தீங்கன்னா இந்த நிகழ்வு நடக்க போறதுக்கு முன்னாடியே என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அநேகமா அவர் சொல்ற கிளைம் படி பார்த்தா இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் அமித்ஷா வந்து தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவுக்கு வந்து ஹெட் குவார்டர்ஸ்க்கு போயிட்டு இந்த நரசிம்மா படத்துல வர விஜயகாந்த் மாதிரி ஹெட்செட் எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி சார் அங்க ஏதோ மண்ணுக்கடியில தான் தெரியுது பாருங்க. எப்படி சார் எங்க கண்ணுக்கே ஒண்ணும் தெரியல, உங்களுக்கு எப்படி சார் தெரியுது? தம்பி, நிலத்துக்கு அடியில என்ன இருக்குன்றத வெறுங்கனாலேயே பார்த்து சொன்ன கட்சி நாங்க, எங்களுக்கு தெரியாதா? ஆமா சார், வேற லெவல் சார், வேற லெவல் சார். சரி, நான் இதுவும் சொல்லிக்கிறேன், கேரளாவுடைய சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன் வந்து நடந்த நிகழ்வுக்கு வந்து காலநிலை மாற்றம் தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து பாதி உண்மைதான், முழு உண்மை கிடையாது. உண்மையிலேயே இந்த நிகழ்வு நடக்கும் போறதுக்கு முன்னாடி வான் பண்ண ஆளுங்க யாருன்னா 2 பேர் தான். ஒன்னு கேரளா ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி அங்க இருக்கிற பகுதி மக்கள்லாம் ஷிஃப்ட் பண்ண சொல்லி வான் பண்ணியிருக்காங்க. 2வது மாதவ் காட்கில் ரிப்போர்ட், அவர் கொடுத்த ஆய்வின்படி அந்த மலைப்பகுதி ஃபுல்லாவே ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அந்த இடத்துல வந்து எந்த ஒரு அக்ரிகல்ச்சரோ இல்லைன்னா எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோ, முக்கியமா ஹோட்டல் ரிசார்ட் வந்து அந்த மலைப்பகுதியில கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். பை த வே, நான் ஒரு ரெக்வெஸ்டா சொல்லிக்கிறேன், இந்த மலை பகுதியில எல்லாம் வந்து ஹோட்டல் ரிசார்ட் கட்டணும்லாம் நினைக்காதீங்க, சரிங்களா? அது ஒரு பேடான ஐடியா. வேணா பாபி சிம்மா கிட்ட கேட்டு பாருங்க, அவரே சொல்லுவாரு. இந்த நிகழ்வு நடந்ததுக்கு பின்னாடி இருக்கிற 3 முக்கியமான காரணத்தை பத்தி தான் இப்ப சுருக்கமா பார்க்க போறோம். ஒன்னு, 1990களில் நரசிம்மா ராவ் வந்து இந்தியன் எக்கனாமியை ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா அது வரைக்கும் அங்க டீ காஃபி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த விவசாயிகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் செழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட வருமானம் வர வர இன்னமும் நம்ம அதிகமா சம்பளம் வரணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இருக்கிற காடுகள்லாம் வந்து அவங்க அடிக்க துவங்கினது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். 2வது, 90s அப்ப டூரிசம் பெருக ஆரம்பிச்சதுனால இன்னமும் நம்ம நிறைய இன்கம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அங்க 62% வனப்பகுதிகளை வந்து டூரிசம்காக மட்டுமே டிஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க. அதனாலேயே கூர்க், அதுக்கப்புறம் நீல்கிரிஸ் மாவட்டத்துல வந்து ஹியூமன் அனிமல் கான்ஃபிளிக்ட் அப்படின்றது வந்து ரொம்ப நார்மலான ஒரு விஷயமாவே பார்க்கப்படுது. சென்ற வருஷங்கள் எடுத்த ஒரு ஆய்வின்படி 2014ல இருந்து இப்போ வரைக்கும் மட்டுமே 250 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க விலங்குகள்னால. 10,000 பேர் கிட்ட வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த விலங்குகள்னால. ஒண்ணு யானை, இல்லைன்னா புலி தொல்லை அங்க அவ்வளவு அதிகமா இருக்குமா. பேசிக்காவே நமக்கு நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே கடவுள் கிட்ட தான் தீர்வு காரணம் அப்படின்னு நினைக்கிற வந்து ஒரு ஆள் கிடையாது. பட் ஆனா இந்த விஷயத்துல நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணன்னு இருக்கேன், ப்ளீஸ், உங்க ஊர் தானுங்க நீங்க. இந்த ரிப்போர்ட்ல சொல்லப்படாத ஒரு விஷயம் என்னன்னா, எந்த அளவுக்கு மனிதர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அதை விட பயங்கரமா விலங்குகள் வந்து அந்த பகுதிகளில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நேஷனல் ஹைவே 212, அதாவது இந்த வேநாடு போற வழியில இருக்கிற ஹைவேல வந்து அனிமல் வந்து ரோட கிராஸ் பண்ணும்போது அடிச்சுட்டு போன இன்சிடென்ட் வந்து ஏகப்பட்டது இருக்காங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேல விலங்குகள் வந்து இறந்து போயிருக்கு. இதனால சுப்ரீம் கோர்ட்டே அதனால தான் இந்த பகுதியில வந்து நைட்ல வந்து யாருமே டிராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லா கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம பகல்லே வந்து நீங்க ஸ்பீடு கம்மியா தான் ஓட்டணும், விலங்குகள் கிராஸ் பண்ணுது அப்படின்ற ஒரு அமைப்பு கொண்டு வந்தாங்க. ஏன்னா அநேகமா இந்த யானை பிடிக்கலாம் நீங்க வேகமா போறது மட்டும்தான் அவங்களுடைய ஒரே பிரச்சனையா இருக்கு. நீங்க பொறுமையா வந்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து கண்ணத்துல முத்தம் கொடுத்துட்டு தேங்க்யூ சொல்லிட்டு போவாங்க, சரிங்களா? இந்த நிகழ்வு நடந்ததுக்கு 3வது முக்கியமான காரணம் தான் காலநிலை மாற்றம். எதுக்காக காலநிலை மாற்றம் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டன்டோட எல்லாரும் கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்காங்க? எதனால இது வந்து திருப்பி தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா ஃபுல்லா நிறைய இடத்துல நடக்கும்னு சொல்றாங்க அப்படின்றதுக்கான காரணத்தை தான் பார்க்க போறோம். முதல்ல காலநிலை மாற்றம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பூமிக்கும் விண்வெளிக்கும் இடையில் இருப்பதுதான் அட்மாஸ்பியர். இது சூரியன் கொடுக்கும் வெப்ப தாக்கத்தை கட்டுப்படுத்தி பின்பு அந்த வெப்பத்தை பூமிக்குள் தக்க வைக்கும் பணி செய்கிறது. காலப்போக்கில் அந்த வெப்பம் அட்மாஸ்பியர் வாயிலாக வெளியே சென்றுவிடும். ஆனால் இப்பொழுது மனிதர்கள் நில கரியரிப்பது மற்றும் பிற காற்று மாசுபடுத்தும் வேலை செய்வதால் அட்மாஸ்பியருக்கு பின் புதிய அட்மாஸ்பியர் ஃபார்ம் ஆகியிருக்கிறது. இதன் மூலம் வெப்பம் வெளியே செல்ல முடியாமல் பூமியில் அடைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் பூமி சூடாகிக் கொண்டே இருக்கிறது. மேல என்னடா நடந்துகிட்டு இருக்கு? என்னடா இவ்வளவு சவப்பா மேல ஓடிக்கிட்டு இருக்கு? கடைசியா நான் ஒரே ஃப்ரேம்ல இவ்வளவு சிவப்பு கலரை பார்த்தது வந்து வெறித்தனம் சாங்ல பார்த்ததுதான். காலநிலை மாற்றம்னா சுருக்கமா என்னன்னா, கடந்த 10,000 வருஷமா மனிதர்கள் இருந்த போது பூமி இவ்வளவு ஹீட் ஆகல. இப்ப கடந்த 200 வருஷத்துல மட்டும் பூமி எப்படி இவ்வளவு ஹீட் ஆகுது, எப்படி உலகம் வந்து இவ்வளவு ஹாட்டா இருக்குன்னு கேட்கறாங்க. அந்த கொஸ்டின் வந்து நீங்க சன்னி லியோன் கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட இருக்கு.
எவ்வளவு கேவலமான ஒரு ஜோக் பண்றேன்ல. பட் ஆனா உலகம் வந்து இப்ப இவ்வளவு ஹாட் ஆகிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு பாருங்க. ஆர்க்டிக் மற்றும் அண்டார்டிக் பகுதிகளை உலகின் ரெஃப்ரிஜரேட்டர் என்று அழைப்பதுண்டு. இந்த பகுதிகளில் படர்ந்துள்ள பனிக்கட்டிகளின் பிரதிபலிப்பு தன்மையால் அங்கு நுழையும் சூரிய ஒளியின் அளவு கட்டுப்படுத்தப்படுகிறது. இதனால் வெப்பநிலை கட்டுக்குள் வைக்கப்படுகிறது. ஆனால் அண்மை காலமாக ஆர்க்டிக் கடலின் மேற்பரப்பில் படர்ந்துள்ள பனிக்கட்டிகள் வேகமாக கரைந்து வருவதால் சூரிய ஒளி கடல் நீரில் பட்டு அதிக அளவில் வெப்பம் உள்ளிழுக்கப்படுகிறது. சூரியனுடைய வெப்ப தாக்கத்தை குறைக்கிறது தான் இந்த பனிமலைகளுடைய அத்தியாவசியமா இருக்கு. இப்ப இந்த பனிமலைகள் அண்டார்டிக் ஆர்டிக் பகுதியில் இருக்கிற பனிமலைகள் உலகம் சூடாகிறதுனால எல்லாமே கரைஞ்சுக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, அண்டார்டிக் ஆர்டிக்ல இருக்கிற பனிமலைகள்லாம் உறைஞ்சுக்கிட்டு வந்தா நம்மதுக்கு கவலை பண்ணணும். நம்ம கிட்ட தான் விஜிபி ஸ்மோக்கிங் டம் இருக்கு. ஆனா இந்த சிச்சுவேஷன் வந்து நிக்காம போயிட்டே இருந்துச்சுன்னா 2100 வந்து பனிமலைகள் எல்லாம் உருகி கடல் மட்டம் வந்து 6 அடிக்கு மேல வந்துருமா. இதுதான் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆனா இந்த ஒரு ரிப்போர்ட் மூலமா தான் யாருமே கண்டுக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2100 வந்து நம்ம எல்லாருமே 6 அடி கீழே இருப்போம். சரிங்களா? இவ்வளவு சூப்பரான ஜோக் பாருங்க. என்ன நினைச்சா எனக்கே பெருமையா இருக்கு. ஆனா காலநிலை மாற்றத்தோடைய விளைவுகளை எதிர்பார்க்கறதுக்கு வந்து 2100 வரைக்கும் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா வந்து இப்ப போற போக்குல வந்து பூமி சூடாயிட்டே இருந்துச்சுன்னா கோரல் ரீஃப்ஸ் எல்லாமே அழிஞ்சிட்டு வரும். அங்க இருக்கிற மீன்கள், அந்த இருக்கிற எல்லா உயிரினங்களுமே அழிஞ்சிரும். ஏன்னா அது வந்து சூடு தாங்காது அந்த பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் வந்து சொல்றாங்க. நம்மளும் அதை பத்தி கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கிட்ட தான் விஜிபி மரைன் கிங்டம் இருக்கு. மூணாவது முக்கியமான வார்னிங்ஸ் என்னன்னா, இப்ப போற போக்கிலே நம்ம போயிட்டு இருந்தோமா 2050 வந்து 200 மில்லியன் மக்கள் வந்து அகதிகளா மாறுவாங்கன்னு சொல்லப்படுது. இந்தியாலேயே வந்து 4.5 கோடி மக்கள் வந்து அவங்க வாழ்ற பகுதியில வந்து தண்ணி வந்துரும், கடல் முழுகிரும் அப்படின்ற காரணத்தினால அவங்க வேற இடத்துக்கு வந்து அகதிகளா போகக்கூடிய சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து விஜிபி சொல்யூஷன் கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு சொல்லிடுறேன், சரிங்களா? விஜிபி வண்டர் வேர்ல்டுன்னு ஒண்ணு இருக்கு. அதுல என்னன்னா, நீங்க காசு கொடுத்தீங்கன்னா கிரேன்ல வந்து அப்படியே உங்களை மேல தூக்குவாங்க. சோ அப்போ உங்களுக்கு கீழே தண்ணி இருந்தா பிரச்சனை இருக்காது. சோ பேசிக்கா என்ன சொல்ல வரோம்னா, காலநிலை மாற்றத்தை பத்தின கவலையை விடுங்க, எல்லாரும் விஜிக்கு போயிட்டு வாங்க. காசு கொடுத்தவங்க கூட இவ்வளவு கூவி வித்துருக்க மாட்டாங்க. இது மட்டும் இல்லாம மனிதர்கள் வந்து மரம் வெட்டுறது, நிலக்கரி எடுக்கிறது, மாமிசம் வந்து அதிகமா உற்பத்தி பண்றதும் ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. சோ மனிதர்கள் செய்யற பெரிய பெரிய விஷயங்கள் முதற்கொண்டு சின்ன சின்ன ஸ்பார்க் வரைக்கும் உலகம் அழியறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. இந்த நியூஸ் ஸ்டோரி ஏன் இருக்கிறதுலே முக்கியம்னா, காலநிலை மாற்றத்தால பெருசா பாதிக்கப்பட போறது சவுத் ஏசியன் கண்ட்ரிஸ் தான். ஏன்னா இங்கதான் வெள்ளம், நிலச்சரிவு, மேக வெடிப்பு, வறண்ட வானிலை, தண்ணி கட்டுப்பாடு எல்லா பிரச்சனையும் கடைசியா நம்ம கிட்ட தான் வந்து முடியும். அதனாலதான் சொல்றேன், எல்லாரும் பிஜிபி கோல்டன் ரிசார்ட்டுக்கு போங்க. சாரி, இதுக்கு மேல இந்த ஜோக் பண்ண மாட்டேன், சரிங்களா? இப்ப இதே மாதிரி சூடாயிட்டே போயிட்டு இருந்துச்சுன்னா இதோட விளைவு எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு பாருங்க. வரக்கூடிய வருஷங்கள்ல பூமியுடைய சராசரி வெப்பநிலை 1 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு உயர்ந்தாலும் கூட இந்த வெப்ப மின்னல்களுடைய தாக்குதல் 12% வரைக்கும் அதிகரிக்கும் அப்படின்றது விஞ்ஞானிகளுடைய கூற்றா இருக்கு. 1992 ஆண்டுல 2018 ஆண்டு வரைக்கும் அமெரிக்காவில் ஏற்பட்ட அதீத காட்டு தீக்கான காரணம் என்ன அப்படின்றதை இந்த விஞ்ஞானிகள் ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க. அப்ப 5858 காட்டுத்தீ சம்பவங்களுக்கு இந்த வெப்ப மின்னல்கள் காரணமா இருக்கிறதா அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப அதிசயமா இருக்கு. என் கண்ணை என்னால நம்பவே முடியல. எப்படி இவ்வளவு சூட்லயும் அசையாம நிக்கிறீங்க? ஆக்சுவலா நீங்க வந்து உலகம் எவ்வளவு மோசமான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நாங்க பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அனிமேஷன் எந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படின்றது மட்டும் தான் நாங்க கத்துக்கிட்டோம். ஆனா நீங்க இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அரேபியன் சீல வந்து சூடு அதிகமா ஆனதுனாலதான் டீப் கிளவுட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் ஃபார்ம் ஆகி கேரளாக்கு வந்துருச்சு. அதனாலதான் 48 மணி நேரத்திலேயே தோராயமா 600 மில்லிமீட்டர் மழை வந்து பெஞ்சது. இதுதான் நிலச்சரிவுக்கு ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. சோ காலநிலை மாற்றத்துக்கான விளைவுகளை நம்ம சந்திக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றது வந்து ஒரு ஃபேக்ட். இது வந்து உண்மை, சரிங்களா? சோ இப்போ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் உலக நாடுகள் எல்லாமே ரெனியூவபிள் எனர்ஜிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இப்ப ஆனா இதெல்லாமே இன்னும் ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கு. சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜி, இந்த மாதிரி ரெனியூவபிள் சோர்சஸ்ல இருந்தா கரண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆக்சுவலா இப்ப நம்ம வீட்டுல யூஸ் பண்றது, உங்க வீட்டுல யூஸ் பண்றது, இந்த ஸ்டுடியோல யூஸ் பண்ற எல்லா கரண்ட்டுமே வந்து நிலக்கரி எரிக்கிறது மூலமா தான் வருது. சோ ஒரு நிலக்கரி எரிக்கிறது மூலமா வர கரண்ட்ல தான் உங்ககிட்ட வந்து நிலக்கரி யூஸ் பண்ண கரண்ட் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். சோ இதோட டீசெண்டா யார் மூஞ்சிலையும் கறி அப்ப முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனா நான் மனசு தெரிஞ்சுட்டேங்க, இனிமே நிலக்கரி வந்து நான் பயன்படுத்த மாட்டேன். அதனால ரெஸ்ட் ஆஃப் தி ஷோ வந்து நாங்க கரண்ட் இல்லாம எடுக்கலாம்னு இருக்கோம். நான் கரண்ட் கட் பண்ணுங்க. சோ காலநிலை மாற்றம் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயங்க, சரிங்களா? இப்ப நான் காட்டுற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது ஏன் நான் அப்படி சொல்றேன் உங்களுக்கு நல்லா தெரியுதா? ரெண்டாவது முக்கியமா பார்க்கப்படுறது எனர்ஜி கன்சப்ஷன். ஒருவேளை நீங்க ரெனியூவல் எனர்ஜிக்கு மாறலனா கூட எனர்ஜி வந்து பார்த்து எப்பவுமே கம்மியா தான் வந்து பயன்படுத்தணுமா. எனர்ஜி பத்தின விழிப்புணர்வு மக்களுக்கு வரணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஊர்ல சுத்தமா இல்ல. இன்ன வரைக்கும் நீங்க யார்கிட்டயாவது போயிட்டு வந்து தம்பி பேட்டரி எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரியுமே, அந்த மனித உருவத்துல இருந்த முயல் தானே அதெல்லாம் உருவாக்குது.
கை கொடுங்க சார். பேசிக்கா கரண்ட் வந்து கம்மியா செலவு பண்ணும். முக்கியமா வந்து ஏசியும் வந்து நீங்க போடுறத வந்து குறைச்சுக்கோங்க சரிங்களா. உங்களுக்கு சில்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து பிஜேபி ஸ்மோக் கிங்டம். ஐயோ இது என் மண்டையை விட்டு போகவே மாட்டேது. மூணாவது முக்கியமான காரணமா பார்க்கப்படுறது சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க. நாலாவது அஞ்சாவது என்னன்னா வேஸ்ட் வந்து ஒழுங்கா மேனேஜ் பண்றதும் மரங்கள் அதிகமா நடுறதும் ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. இதெல்லாம் பண்றதையும் தாண்டி ஒரு தனி மனிதன் வந்து ஒரு பொருள் வாங்குறானா அது பொருள் உருவாகிறதுக்காக என்னென்னலாம் செலவாகுது, ஒரு துணி வாங்குறானா அதுக்கு பின்னாடி எவ்வளவு தண்ணி செலவாகுது, ஸோ நம்ம சாப்பிட்றோம்னா இந்த சிக்கன் மட்டன் மீன்லாம் சாப்பிட்றோம்னா அதுக்கு பின்னாடி என்ன காலநிலை மாற்றம் இம்பாக்ட் வருது அப்படின்றதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லா மனிதர்களுக்குமே விழிப்புணர்வு இருந்துச்சுன்னா நிச்சயமா உலகத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றேன்.